என்னமாச்சு? இட்லி கடன் தந்தாங்களா? இல்லைங்க, ஏற்கனவே 540 ரூபா காசு தரணும். இதில் இன்னும் கடை வாங்குறதுக்கு குண்டான தூக்கிட்டு வந்துட்டா பாருன்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக பேசிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. சரி விடுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. அடிச்சக் வாய் முடுறா. அசிங்கப்பட்ட வந்தது நானு, எனக்கு தான் அந்த வழி தெரியும். மரியாதையே நாளிலேருந்து வேலைக்கு போயிடும். என்ன திடீர்னு நம்மளை வேலைக்கு போக சொல்கிறீங்க? அடியே, அதுக்கு தான் நான் போகும்போதே சொன்னேங்க. நான் இட்லி கடன் தர மாட்டாங்க போவாதுன்னு. இவளே போய் அசிங்கப்படுத்துட்டு வந்துட்டு என்ன வேலைக்கு போக சொல்கிறா? இந்த அடியே மீன் குழம்பு. என்னம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? டக்குன்னு சாப்பாடை போடுமா, பசிக்குதே. சாப்பாடு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கணும். டக்குன்னு கேட்டு தொலை. இந்த மாதம் எத்தனை நாள் வேலைக்கு போனேன்? இந்த மாதத்துல என்ன ஒரு 5 நாள் வேலைக்கு போனேன். 4 நாள் எவ்வளோ சம்பாரிச்ச? 4000 ரூபா. 4000 ரூபாய் வச்சு ஒரு மாதம் இல்லை சாப்பிட முடியுமா? முடியாதுமா, முடியாது. இப்போ விற்கிற விலைவாசிக்கு 4000 ரூபாய் வச்சு ஒரு மாதம் எப்படிமா சாப்பிட முடியும்? அப்புறம் ஏன்டா வெக்க மயிரே இல்லாமல் சோறு கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்க? நீ இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் இனிமேல் இந்த வீட்டில் சாப்பிட்டேன்னா அது என் தன்மானத்துக்கே பிரச்சனை. நாளையில நான் சாப்பிட மாட்டேன். இப்போ மட்டும் சாப்பிட போடுமா. ரோஷப்பட்டு ஏந்து போடுவேன்னு பார்த்தா சோறு போட சொல்கிற மாதிரி மானகட்ட பையன். இப்போ எதுக்கு குவார்டர் பாட்டெலாம் அடிக்க வச்சுக்கிட்டு என்னையே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? அடிச்சக் வாய்பிடு குடிகார நாயை. முந்தானத்து 3 ரூபா பிஸ்கெட் கேட்ட வாங்கி தர துப்பு இல்லை. இவ்வளோ குவார்டர் குடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் எங்கே இருந்து காசு வந்தது? எந்த உண்டியில் உடைச்ச? ஏண்டி என்னை பார்த்தா உண்டியில் உடச்சி குவார்டர் குடிக்கிற மாதிரி இருக்கா? தோப்பார் கான்டாக்டில் இருக்கிற அத்தனை நம்பரையும் தேடி பார்த்து அதில் எவன் 200 ரூபா காசு வச்சுருப்போனா கரெக்டாக அவனுக்கு ஃபோன் அடித்து அந்த 200 ரூபாயை வாங்கி இத்தனை வருஷமாக குடிச்சிக்கிட்டு இந்த ஃபீல்டில் நின்று இருக்கிறான். நேற்று மழையில் முளைச்ச காலம் என்னை வந்து உண்டியில் உடச்சுன்னு சொல்கிறியா? 200 ரூபா பிச்சை எடுத்து குடிச்சுட்டு நாய்க்கு பேச்ச பாரு. போய் துணி துவச்சு போடு. போகிறேன், போய் துவச்சி போடுறேன். 200 ரூபா காசு எடுத்து வச்சிடணும். ஆமாம், இருக்கிற எல்லா துணியும் ஃப்ரெஷ்ஷாக துவச்சி வச்சிருவேன் நான். ஓகே. என்னங்க, இனிமேல் சட்டியில் மீன் குழம்பு வைக்க சொல்லாதீங்க. ஏமா சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சட்டி சுடவே 1/2 மணி நேரம் ஆகுது. சட்டி சூட 1/2 மணி நேரம் ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, நீ சட்டியிலே மீன் குழம்பு வை. அப்போதான் நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிடவே தேவையில்ல, சாப்பாடு மிச்சம். 3 வேளைக்கு ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடுங்க. அப்பாடா, அவ வாயிலே நம்மள 3 வேளையும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட சொல்லிட்டா. இதையே சாக்கா வச்சு இவ சாப்பாடை இனிமேல் தொட்டு கூட பார்க்க கூடாது. 3 வேளையும் ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிட வேண்டியதான். ஆனாலும் டக்குன்னு ஒத்துக்க கூடாது. ஏமா என்னால ஹோட்டல்லலாம் சாப்பிட முடியாது. என்னங்க என்னம்மா? ஐபிஎல் மேட்ச் போட போறாங்க. நீங்க போயிட்டு இந்த காலிஃபிளவர் எடுத்துட்டு போயிட்டு நல்லா டேஸ்டா காரஞ்சரமா போட்டு எடுத்துருவாங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் இந்த வீட்டுல. எல்லா வேலையும் கக்கூசு கழுவுறதுல இருந்து காரப்பட்டாணி வறுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் என்னையும் விடுறீங்க நீங்க. ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணாம், நீனே சொல்லு. என்னங்க ஏங்க இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுவுறீங்க? சரி விடுங்க, நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, உனக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எல்லா வேலையும் நீனே யோசிச்சு பாரு. எல்லா வேலையும் நானே தான் செய்யறேன் நானு. சரி புலம்பாம உள்ள போங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, போட்டு எடுத்துட்டு வா, பொறுமையா வா. எங்க போய்மா நொங்கு வெட்டு வர? ஆமா, நான் தான் போய் மரம் ஏறி வெட்டிட்டு வரேன். காசு கொடுத்து வாங்கிட்டு வரையா? ஏண்டி நம்ம வீட்டுல அவ்வளவு மரம் இருக்கு, மரத்துல அவ்வளவு நொங்கு இருக்கு, காசு கொடுத்து போய் வாங்கிட்டு வர? மரம் இருக்கு, மரத்து மேல நுங்கு இருக்குதான். ஆனா அதை வெட்டுறதுக்கு வீட்டுல ஒரு ஆம்பளை இல்லையே. உனக்கு தான் வெட்ட தெரியாதுல்ல. இப்ப நான் வெட்டலன்னா என்ன? ஆள் வச்சு வெட்டினா ஆளுக்கு வெட்டுறவனுக்கு காசு கொடுத்துட்டு போறோம். எப்படி பார்த்தாலும் காசு கொடுத்தாதான் நுங்கு. இதையாவது வெட்டித்தாவா? போய் தொலை, கத்தி எடுத்துட்டு வரேன். ஒரே அடியா சொலையா வாங்கிட்டு வந்தாலும் ஒரு நியாயம் ஒன்று. முழுசா வாங்கிட்டு வந்து இங்க ஒரு வேலை. அது மூளை கெட்டவன். என்னங்க, உங்க அக்கா வீட்டுல இருந்து குழம்பு வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. குழம்பு கொடுத்தாலா? தோப்பார், என் அக்கா என் மேல இருக்கிற பாசத்துல குழம்ப கம்மியா ஊத்தி கறி அள்ளி நிறைய போட்டிருக்கோம். அவ்வளோ கறிலாம் என்னால சாப்பிட முடியாது. எனக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம், ஓகேவா? அட தூ, உங்க அக்கா ஒரு துண்டு கறி கூட உனக்கு போலடா. வெறும் குழம்பா ஊத்தி கொடுத்துருக்கா. அதுலயும் கொஞ்சோண்டு குழம்பு ஊத்தி அதுல தண்ணி ஊத்தி கலந்து கொடுத்துருக்கா. வந்து சாப்பிடுவா. குழம்புலயே தண்ணியும் ஊத்தி தான் கொடுத்துருக்காளா? என்ன அக்கானா இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. என் அக்கானா அல்பத்தனமா நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் ஆயிட்டாலே பொண்டாட்டி தான் எல்லாம் போல் இருக்கு. ஏமா எங்கம்மா போயிட்டு வர? என்னங்க, வீடு வீடா போயிட்டு சோறு பிச்சை எடுத்துட்டு வராங்க. ஏண்டி, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. நீ என்னன்னா வீடு வீடா போயிட்டு சோத்தை பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்க. என்னங்க, நம்ம நாடி ஜோசியர்ல வீடு வீடா போயிட்டு சோத்தை பிச்சை எடுத்து திங்களடா. நீங்க பிச்சைக்கார நாய் பித்து பிடிச்சி ரோட்ல திருவீங்களாம். அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பரிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே சொன்னாரு. ஏமா அந்த தெருவுக்கு போய் பிச்சை எடுத்தியா? அந்த தெருவுக்கு போலங்க. அங்க போமா, பஸ் அந்த தெரு தான் பெரிய தெரு. அங்க போமா. போறேங்க. நாம பிச்சைக்காரன் ஆகக்கூடாதுன்னா 10 வீட்டுல பிச்சை எடுத்து திங்கிறதுல தப்பே இல்லை. நானும் வந்து பிச்சை எடுக்கிறேன். என்னங்க, எனக்கு தோசையை நான் ஊத்திக்கிட்டேன், உங்களுக்கு வந்து நீங்க ஊத்திக்கோங்க. ஏமா நான் ஒரு வாட்டி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு தோசை ஊற்றணுமா? எனக்கும் அப்படியே சேர்த்து ஊற்றிடுமா?
நீங்க நம்ம என்ன டீல் போட்டோம்? தோசைன்னு வந்துட்டா எனக்கான தோசை நான் ஊத்திக்கணும், உங்களுக்கான தோசை நீங்க ஊத்திக்கணும் தானே? இப்போ என்ன இப்படி பேசுறீங்க? எல்லாம் எனக்கு தெரியுமா, இந்த ஒரு நாள் மட்டும் ஊத்தி கொடு. சரி ஊத்தி தரேன், எத்தனை தோசைன்னு சொல்லுங்க. ஊத்துமா, ஒரு 30 நெய் தோசை ஊத்து. இந்த இதுக்கு தாண்டா நான் ஊத்த மாட்டேன்னு சொன்னேன். எனக்கான தோசை நீயே வந்து ஊத்தி. என்ன 30 கேட்டதுக்கே இப்படி கோச்சிட்டு போற? அதை சாப்பிட்டுட்டு இன்னும் 30 தோசை ஊத்த சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லியிருந்தா செத்துருப்பா போல் இருக்கு. சட்டியை தூக்கிட்டு எங்கம்மா போயிட்டு வர காலைல? என்னங்க நம்ம ஊர்ல குழம்பு வச்சு கொடுக்க கடை ஓபன் பண்ணிருக்காங்க, அங்கதான் போய் குழம்பு வச்சு வாங்கிட்டு வரேன். நம்ம கிட்ட தான் சிலிண்டர் இல்லல்ல. குழம்பு வச்சு கொடுக்கல, கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்களா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு இந்த தொழில். ஆமா, ஒரு குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளோ? ஒரு குழம்பு வச்சு கொடுக்க 1000 ரூபாங்க. 1000 ரூபாயா? ஏன்டி 1000 ரூபாய் காசு இருந்தா 5 நாளைக்கு ஹோட்டல்லே உட்காந்து சாப்பிடலாமாடி? இந்தாடி. இப்போ எதுக்குமா என்ன வெயில்ல முட்டி போட வச்சிருக்க? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நான் செஞ்ச சாப்பாட்டுல நீ உப்பு இல்லைன்னு சொல்லிருப்ப. ஆமா, உப்பு இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். சொல்லக்கூடாதுடா. நான் செஞ்ச சாப்பாட்டுல நீ உப்பு இருந்தாலும் சாப்பிடணும், உப்பு இல்லைனாலும் சாப்பிடணும். ஆக மொத்தம் நான் செஞ்ச சாப்பாட்டை நீ சாப்பிடணும். ஏண்டி, உப்பு இல்லாத சாப்பாட்டையும் உப்பு அதிகமா இருக்கிற சாப்பாட்டை எப்படி சாப்பிட முடியும்? அப்படிலாம் என்னால சாப்பிட முடியாது. சாப்பிட மாட்டேல்ல? இன்னும் 3 மணி நேரம் மொட்டை வெயில முட்டி போடு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இன்னும் 3 மணி நேரமா? 3 மணி நேரம் இப்படியே முட்டி போட்டா முட்டி செத்து போயிடுமா? ஏமா என்னங்க என்னம்மா இது கொள்ளையில கலந்துச்சு, நீங்களா குடிச்சிங்க? ஏமா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆச்சுன்னா தான் குடிப்பேன். மற்ற நாள்ல நான் எங்கேயாச்சும் குடிச்சு நீ பாத்திருக்கியா? அப்புறம் ரத்தம் வந்து எத்தனை என்ன கேட்க கூடாது. ரத்த வாந்தி எடுப்பேனா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, இது நடுவுட்ல வச்சு முட்டையை 3 சுத்தி சுத்தி முச்சந்தில உடைச்சா இதை குடிச்சா ரத்தம் கக்கி செத்துருவானா? இருங்க நான் போய் முட்டை எடுத்துட்டு வரேன். ரத்த வாந்தி எடுத்து செத்துருவானா? அடியா நில்றி, என்னடா இது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? ஏமா, இந்தாம்மா பூ தலையில வச்சுக்க. இது எதுக்கு கொண்டாந்து என்கிட்ட தர? அவள்கிட்ட கொண்டு கொடு. அவள்கிட்ட? ஏமா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் அவள்கிட்ட சும்மா தான் அன்னைக்கு பேசினேன். அதை நீ ஒரு கட்டு கதையா கட்டி கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருக்க. அது நம்மளுக்கு வேணாம். இந்தா கறி வாங்க போறேன்னு சொல்லிட்டு இந்த சந்தில பூந்து அந்த சந்தில வந்த பாரு, அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவள் நம்பி நீ நடுத்தல நிக்க போற, இன்னைக்குதான் உனக்கு தெரிய போகுது. ஏண்டி, போகும்போது இந்த வழியா போய் வரும்போது அந்த வழியா வந்தது ஒரு குத்தமா? அத ஒரு பிரச்சனை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காளே. இந்தாடியே. என்னங்க என்னங்க சீக்கிரம் முடியாங்க. என்னம்மா? என்னங்க என்னங்க அங்க பாருங்க. என்னடி இவ்வளவு பெரிய முதல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்கு? எப்படி வந்துச்சு? என்னங்க வீடு அழுக்கா இருந்தா முதல்ல வருமா? அதுக்கு தாண்டி நான் அப்பையில இருந்து சொன்னேன், வீட்டை கூட்டி நல்லா தொடச்சி கிளீன் பண்ணி வைடின்னு சொன்னா கேக்குறேன் எங்கேயாச்சும். என்னங்க வளவளன்னு பேசாம அடிச்சு துரத்துங்க. யாரு? நான் போய் அதை அடிச்சு துரத்தணுமா? உன்னை தாண்டி அடிச்சு துரத்தணும். வீட்டை விட்டு வெளியே வீடை கிளீன் பண்ணி வச்சிருந்தா அது இங்க வந்திருக்குமா? தோப்பார் கிட்ட போனா ஒரே கடியில ஒரு குடும்பத்தை அபேஸ் பண்றோம். வா உள்ள ஓடிடும். வாடி 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 வாடி. என்னங்க அன்னைக்கு கூழ் குடிக்க போறேன்னு கிண்டி நீங்க எல்லாம் குடிச்சிங்களா? ஏமா, நான் உனக்காக தான் கூழு கிண்டினேன். நீ தான் கை கால்லாம் வலிக்குதுன்னு சொன்னியேன்னு அன்னைக்கு காலைல எழுந்துச்சு நான் உனக்காக கிண்டி வச்சேன். நீ தான் அதை சட்டப்படி குடிக்கணும். டேய் நீ குடிக்கிறதுக்கு தானடா கூழ் கிண்டின, உன்னால குடிக்க முடியலன்னு உடனே தூக்கி என் மேல பழிய போற பத்தியா? எனக்காக தான் நான் கிண்ணேன், நான் ஒத்துக்கிறேன். இந்த காலத்துல நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த காலத்து சாப்பாடுலாம் வாய்க்கு பிடிக்கவே மாட்டுது. நான் என்ன பண்றது? என்னங்க கோழிக்கால்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வர மாட்டீங்களா? இது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே என் உயிர் போகுது. ஏண்டி, ஓசியில் கோழிக்கால் கொடுக்குறோம், உனக்கு க்ளீன் பண்ணி வறுத்தா கொடுப்பான்? தோப்பார் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி கல்யாணம் பண்ணேன்? நான் என்ன வேலை சொன்னாலும் அதை ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்வேன்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணேன். மறந்துட்டியா? என்னங்க அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. என்னால் என்ன முடியுமோ அதான் செய்ய முடியும். ஐயய்ய, என்னம்மா ஏதோ ஜகா அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போயே உங்கள் அப்பனுக்கு ஃபோனை போட்டு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண சொல்கிறேன். பண்ணுங்க, எனக்காவது வேற மாப்பிள்ளை கிடைப்பான். உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. கரெக்டு தான். இவளுக்கு சாஃப்டாக பேசினா புரிய மாட்டேங்குது. ஊமை குத்தா 2 குத்து குத்தி விடுவோம். என்னங்க இது கொண்டு உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க. என்ன தெரியாது? அல்வாங்க. இப்போ எதுக்கு காலைல எங்கள் அம்மாவுக்கு அல்வா கொடுக்குற? உங்கள் அம்மா ஒரு நெக்லஸ் வச்சுருந்தாங்கல்ல, நெக்லஸில் கூட ரெட் கலர் டைமண்ட் கூட வச்சிருக்குமே. ஆமாம், இது கொடுத்துட்டு அதை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. ஏன்டி பைத்தியக்காரி, அதை எங்கள் அண்ணன் பொண்டாட்டி கேட்டே தரல, நீ கேட்டால் கொடுக்க போகிறாங்க? அதெல்லாம் தரமாட்டாங்க. அந்த அல்வாயை மட்டும் கொடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அல்வா எனக்கு வேணும், நான் சாப்பிட போகிறேன். ஏமா, அவங்கள்ட்ட என்ன இதாக இருந்துச்சான்? இதான் கொடுத்தாளா? நம்மள்ட்ட மட்டும் 1 லிட்டர் வாங்கினால 1 லிட்டர் கொடுக்க வேண்டியதானே? அது அவளை தான் கேட்கணும், என்ன வந்து கேட்குறேன்? உனக்கு தரம் இல்லையா? நம்மள்ட்ட 1 லிட்டர் வாங்கிட்டு போனால அந்த 1 லிட்டர் கூடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஏமா, நீ 6 லிட்டர் அவள்கிட்ட கொடுத்தது எனக்கு எப்படிமா தெரியும்? நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இதுதான் அவள் கொடுத்தா. நீ வந்து மேற்கொண்டு சண்டை போடணும்னா போய் போட்டுக்க. இல்லையா? நான் போய் பேச வரேன் அவள்கிட்ட. 1 லிட்டர் வாங்கிட்டு போனா இதுதான் வந்து குடும்பத்தில் வந்துட்டு எண்ணெய் சக்கரை மஞ்சத்தூள்லாம் கடை வாங்கினா இப்படி தான் இது பெரிய சண்டையாக போகுது. இப்போ இந்தாடியே. என்னங்க பாப்பாவுக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சேன், அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். நீங்கள் வந்து சொல்லுங்க. நான் போய் சாப்பிட சொன்னா என்ன பச்சு சாப்பிட சொல்லுவா அவ.
அப்ப அவங்க முன்னாடி நீங்க சாப்பிடுங்க, அப்பதான் அவளும் சாப்பிடுவா. வாங்க. நான் சாப்பிட்டுட்டு சாவறதா? நீ தானே செஞ்ச, நீனே போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு காலி பண்ணு போ. உன் சமையலில் எங்கெல்லாம் சேர்க்காதம்மா, நாங்கள் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம்மா. நீ சமைக்காத ஃபஸ்ட்டு. எந்த ஒரு புருஷனாச்சும் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? சமைக்கவே சமைக்காதம்மா, ஃப்ரீயாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? ஏன் சொல்றீங்க? உனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்கிறேன். புரியுதா உனக்கு? போ. போறேன், போய் குப்பையில கொட்டுறேன். அதானே உங்க ஆசை? என்னங்க 10 ஸ்க்ரப்பர் வாங்கிட்டா, இருக்கிற எல்லா ஜாமானையும் விலைக்கு போட்டுருங்க. 10 ஸ்க்ரப்பர் வாங்கிட்டு வந்துருக்கியா? ஏன்டி அவ்வளோ ஜாமான் விளக்காம கிடக்கு? அவ்வளோ ஜாமான் இருக்கிறனால தான் உங்களை விளக்க சொல்கிறேன். 2-3 தான் நான் விளக்கிருக்க மாட்டேன். 2-3 ஜாமான் இருக்கும் போது விலைக்கு போட்டிருந்தா இப்போ இவ்வளோ ஜாமான் சேர்ந்துருக்காதுல்ல? 2-3 ஜாமான் இருக்கும்போது விளக்கி இருந்தா இப்போ உங்களுக்கு ஜாமான் விளக்க வேண்டிய வேலை இருந்திருக்காதுல்ல? எதிர்த்து வாங்க. அப்போ என்ன விளக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பிளானு. வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருக்கா, அதை சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. சாமான் வளர்க்கணும், துணி துவைக்கணும், வாரம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு என்ன வேலை வாங்கிட்டு இருக்கா. எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இதை. ஏம்மா, நான் போயிட்டு ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஆட்டுக்கறி குழம்பு வச்சோம்ல, ஆமாம். நீங்க கூட உங்க அக்கா வீட்டுக்கு கப்பில் கொண்டு கொடுத்து வந்தீங்களே. ஆமாம், நான் தான் போய் கொடுத்துட்டு வந்தேன். இந்த வாட்டி அவங்க வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு கொடுக்குறாங்களா பார்ப்போம். ஏம்மா, அவங்க கொடுத்தா நான் கொடுக்கலன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. டேய் கம்மிடுறா. நம்ம வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு வச்சா அதான் அவங்க வீட்டில் தான் வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா வெயிட் பண்ணுங்க, கொடுக்குறாங்களா பார்ப்போம். இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன், நம்ம கையில் காசு இருக்குது, நம்ம இடத்துல வந்து ஆக்கி சாப்பிட போகிறோம். டேய் உள்ள போடா. போயிடுறேம்மா, போயிடுறேன். அந்த ஒரு கப்பு குழம்பு இவள்கிட்ட கொடுத்துருங்கடா டேய்.